அனைவருக்கும் எனது காலை வணக்கம். திருநெல்வேலி ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று காலை நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எல்எல்ஆர் மற்றும் டெஸ்ட் டைமிங் சம்பந்தமாக மனு கொடுத்திருக்கிறோம். அந்த எல்எல்ஆர் டைமிங் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர் அஃபிஷியல் கைட்லைன், அதாவது அந்த அரசு வழிகாட்டுதலின் படி என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் எல்எல்ஆர் பார்க்கணும். டெஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் தேர்வு 10 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் நம்ம திருநெல்வேலியில் தலைகீழாக எல்லாம் நடக்குது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கெலாம் மாணவ மாணவியர்களை, அதாவது முக்கியமாக பெண்கள் அதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு டாய்லெட் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி, அங்கே உட்காந்துக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரூமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு தண்ணி வசதிகள் கிடையாது. அப்படி வசதி இல்லாமல் இருக்கும்போது நாட்பட்ட அந்த நோய்கள்னால் பாதிக்கப்படுறவங்களும் வந்து வெயிட்டிங் டைம், அதாவது அந்த அங்கேயே காத்து கிடக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ 7:30 மணிக்கு வந்தோம் அப்படின்னம்னா 12:30 மணி 1 மணி அந்த 12 மணி அந்த மாதிரி டயத்தில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து வெளியே போக முடியுது அவங்களால ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஸோ இந்த நிலை மாறணும். அந்த அரசு வழிகாட்டுதலின்படி எல்எல்ஆர் 9 மணிக்கும் டெஸ்ட்டு வந்து காலையில் 10 மணிக்கும் நடைபெறணும். இது போக என்னென்னு கேட்டிங்கன்னா வட்டார போக்குவரத்து அந்த அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சில நாட்கள் விடுமுறைக்கு சென்று விட்டால் அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே கிடையாது அந்த இடத்துல. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நம்ம அஃபிஷியல் கைட்லைன் படி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் நம்ம டெஸ்ட்டில் இருந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுக முடியும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு திட்டமோட பொதுமக்கள் வராங்க அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டு திருப்பி வழி அனுப்பப்படுகின்றனர் அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் வந்து மாறிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய அணுகுமுறை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல முறையில் இருக்கும். ஸோ இது எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் நமக்கு வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டைமிங் எல்லாம் மாற்றினால பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் டைம், அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய டைமிங் தான் வந்து ஜாஸ்தியாகிடும். ஸோ உள்ளே நம்ம காத்து கிடக்க வேண்டியது சாப்பாடு, அதாவது காலையில் ஒரு 7:30 மணிக்கு வரோம், சாப்பிடாம வந்துடுறோம், திருப்பி 12:30 மணிக்கு போகிறோம் அப்படின்னம்னா திருப்பி மதியம் சாப்பாடு என்னாச்சு லேட்டாகும். அங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 10 மணிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா பார்க்குறது கிடையாது. காலைல 9 மணிக்கு நீங்கள் 8 மணிக்கு வந்தால் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. ஸோ இந்த நிலைமைகள் கண்டிப்பாக மாறணும். இப்போ அந்த அஃபிஷியல் கைட்லைன் படி காலைல 9 மணிக்கு எல்எல்ஆர் அந்த பழகுனர் உரிமம் தேர்வு வந்து காலைல 9 மணிக்கும் 10 மணிக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் தேர்வு, இந்த ரெண்டையும் வந்து அந்த டைம் படி நடத்தணும் அப்படின்னம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெயிட்டிங் டைமை ஆர்டி ஆஃபீஸில் கம்மி பண்ணணும். மக்கள் காத்து கிடக்கிற அவல நிலை வந்து மாறணும். இந்த அரசு கைட்லைன் படி 9 மணிக்கு டைமிங் அப்படின்னா அவங்கள 7:30க்கு வர சொல்லி அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்குதா? ரூல்ஸ் கிடையாது. அதுதான் சொல்ல வரோம். நம்ம அந்த 7:30 மணி டைமுங்கிறது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரூல்ஸ், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் இப்படி நடக்குது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், பெண்கள் நிறைய பேர் காத்து கிடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு பாத்ரூம் வசதி, அதான் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இங்கே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக போய் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கிறது. இந்த அர்த்தம் இருக்கு. வேறு எதுவும் கேள்வி? உங்கள் பேர்? என்னுடைய பேர் வந்து டாமினிக் ஆண்டனி, திருநெல்வேலி ஓட்டுநர் பயிற்சிகள் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர். ஓகே சார், சூப்பர். வேலை பார்த்த இடத்துல மோட்டார் வாகன ஆய்வாளர் இன்று ஒருவர் மட்டுமே இருப்பதனால் தட்டி கேட்க முடியவில்லை. அவர் வச்சது தான் அந்த இடத்துல சட்டங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போனாலும் சரி அதை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியோ அல்லது நம்மக்கிட்ட ஆலோசனை பண்ணுறது எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைங்க போய் தான் நாங்கள் எங்கள் மாவட்ட ஆட்சியரை தேடி முறையிட்டு வந்திருக்கோம்.